நிமிஷம் பேசுவேன். அப்புறம்னு கேட்டுட்டே இருக்கும்போது அப்புறம் என்ன பேசுறதுன்னு சரி ஏதோ ஒண்ணு எடுத்து விடுமே கொஞ்ச நேரம் குரலை கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படிதான் வேற ஒண்ணு சண்டைலாம் வராது. எப்படி சண்டை வந்தது கிடையாது. சண்டை வந்தாலும் அப்படியே ட்ரெயின் ரோடு மாதிரி ட்ராக்கை மாற்றி விட்டுருவோம். ஒரு காமெடியா ஏதோ ஒன்று உள்ள தெரிஞ்சு விட்டுன்னு சிரிச்சிடும். அதை அப்படியே மறந்துடுவாங்க. திருப்பி நாளைக்கு புதுசாக இதை ஒன்று பேசுவாங்க. ஒரு பிரச்சனை வர மாதிரி அப்படி அடிச்சு விடும். பிரச்சனை வரக்கூடாது. புருஷன் மட்டும் சண்டை போடவே கூடாது. எதுக்கு போடணும் சண்டை? லைஃப் பார்ட்னர் இங்கிலீஷ்ல மட்டும் சொல்றாங்க. லைஃப் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் இங்கிலீஷ்ல சொல்லும் போதெல்லாம் இனிக்கு அந்த வெங்காயம் வாழ்ந்து பார்க்கணும். லைஃப் பார்ட்னர்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பார்ட்னர்னு 2 பேரும் சேர்ந்து தானே வாழ்க்கை. அது சில பேர் தான் புரிஞ்சுக்கிறாங்க. பெருமையா வெளியில வந்து மட்டும் அப்படியே புருஷன் தப்பு செஞ்சாலும் பொண்ணாடி தப்பு செஞ்சாலும் வெளியில வந்து அப்படியே காட்டி மாதிரி பேசுறாங்க. சூப்பர். என்ன காட்டியா பேசி என்ன பண்ண போறேன்? நம்ம பொண்டாட்டி நம்ம புள்ள நம்ம புருஷன் பார்க்கும்போது தெரியல இப்படிதான் அப்படிதான். இதுல பெருமைக்கு வர பேச்சு இங்கிலீஷ்ல சொல்றது. இந்த இங்கிலீஷ்ல சொன்னாதான் இன்னும் எனக்கு எரிச்சல் அதிகம். பேசுற அழகான தமிழ் உலகத்திலே கிடைக்காத ஒரு பொக்கிஷன்டா. எந்த ஒரு மொழியில இவ்வளவு ராகம் இவ்வளவு ஒரு அமைப்பு எதுவுமே கிடையாது. நம்ம தமிழ் மொழியில உலகத்திலே தமிழ் மொழியில இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம பெத்த தாயை விட்டுட்டு மற்ற தாய்க்கு போய் நீ என்னதான் 1000 அன்னதானே போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. நம்ம மொழியை வாழ வைக்கணும். அதுவே சிறந்தது. அதுவே நம்ம தெய்வம். பேசும் மொழியை தெய்வம். ஏதோ ஒரு பாட்டு இருக்கு. பிறந்த நாடு சிறந்த கோயில் பேசும் தெய்வம் பேசும் மொழியே தெய்வம். பிறந்த நாடு சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம். இதுதான் இந்த ஐயா டாக்டர் எம்ஜிஆர் பாடின அவருடைய பாடல் வரி. அவர் பாட்டு வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரி இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை. எம்ஜிஆர் மாதிரி வரணும் ஒரு ஆசை. எனக்கு மனசு ரொம்ப நாள் ஒரு கனவு. செத்தான பிறகு என் சொத்தெல்லாம் மக்களுக்கு யாருன்னா கொடுத்துட்டு போயிடணும். என் பையன்கிட்ட அப்படிதான் நீ செத்தா கூட சரிக்கா சொத்து மண்ணு என் காசு எல்லாம் வெறி கொண்டு அலையாது. நான் உனக்கு சம்பாதிச்சு கொடுத்துருப்பேன். நீ சம்பாதிச்சு யாருன்னா கொடுத்துருப்பேன். அவ்வளவு பரம்பரை ஒண்ணு வெங்காயம் புரிஞ்சு போறது கிடையாது. அவன் சம்பாதிச்சு அவன் காப்பாத்தி போயிட்டே இருக்கும். யாராலும் முடியாது எழுதி நாளைக்கு யாருன்னு கேட்டவன என் சொத்தக்குள்ள எழுதி வச்சிருவேன். முடியாது அவங்க கேட்டாங்க முத்துராமலிங்க தேவர் இவங்கள மாதிரிலாம் நான் இருக்கணும்னு நான் மனசுல இருந்துச்சு. ஆனா என் பையன் அவங்க மாறிட்டான். அப்படி பாக்குறத சேர்ந்துட்டே இருப்பான். அவங்களை பத்தி படிச்சுட்டே இருப்பான். மக்களுக்காக வாழணும். நமக்காக யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல. மக்களுக்காக நம்ம வாழணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி பண்ணுங்க எல்லாம். ஒன்றும் தப்பு கிடையாது. சரி அம்மா வேலை இருக்கு. பாய் சிநேகிதி. பாய் 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 நிலவான் பாய். சூப்பர்னு பேசுனா சொல்லியிருக்காங்க. ஒரு இருப்பேன். இன்ஜின் மோட்டரை போட்டு விட்ட மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பான் பாட்டு. அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. எல்லா டாபிக் பத்தி பேசுவேன். நேரம் இல்லப்பா. அம்மா வணக்கம் பாய். சூப்பர்னு சொல்லிட்டாங்க. அப்பா சொற்பொழிவு எவ்வளவு பொழிவு, எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சூப்பர் குமார் சகோ. சூப்பர். எங்க அப்பாட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். எம்டிஎஸ் மிஸ்டர் நான் வில்லேஜ் டைம் செல்வா. வாங்க செல்வா பிரதர். நான் இன்னும் சாப்பிடல லாவண்யாமா. வாங்கப்பா. குமார் சகோ பேசிட்டு இருந்தனால அவங்க கூட நான் கமெண்ட் படிக்கல. சாரி டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் படிக்கிறேன் சரியா. வாங்க சரவணதுரை பிரதர். வெல்கம் டு மை லைவ். காலை வணக்கம். குட் மார்னிங். கேட்டு ஒரு குட்டி பொண்ணு தூங்குது. இவன் தான் விளையாடிட்டு இருக்கான். மற்றவங்க எல்லாம் வெளியே ஓடிட்டாங்க. இந்தா நிக்கிறான் பாருங்க நியூட்டன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் விஆர் அண்ணா. என் அண்ணி எம்எஸ் வேல்ட் அவர்கள் என் சொந்த அண்ணி தான். அவர்கள் வீடியோவில் உங்கள் கமெண்ட் பார்த்தேன். எனக்கு பெருமை இங்கு உங்களை பார்க்கும்போது. நன்றி லாவண்யம்மா. மை அண்ணா சிரிக்கிறாங்க. சரவணதுரை ப்ரோ ஹாய். லைக் போட்டாச்சு. நன்றி பிரதர். லாவண்யா சிஸ்டர் வணக்கம் சொல்றாங்க. செல்வா பிரதர் புது ஐடியா அது. நிலம் ப்ரோ யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. இது எல்லாரும் அவங்கவுங்க மனநிலைமையில பேசுவாங்க. இப்ப பெரியார் அவரோட கருத்தை சொல்லுவாரு. அறிஞர் அண்ணா அவருக்கு தெரிஞ்சதை சொல்லுவாரு. எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. காமராஜர் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. ஸோ எல்லா இதையும் நம்ம கேட்டுக்கணும். எது நமக்கு பொருந்ததோ அதை எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இதெல்லாம் கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும்